நேற்று வந்து குரூப் 1 2025 கொஷின் பேப்பர் வந்து 140 கொஷின்ஸ் வரைக்கும் நேற்று பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து 141லேருந்து அதோட கண்டினியூஷன் பார்ப்போம். இந்த கொஷின் பாருங்கள், இது வந்து அசர்ஷன் ரீசன் டைப்பில் கேட்டிருக்காங்க, கூற்று காரணம் டைப்பில். இது ஒரு பாலிட்டி கொஷின் தான். கூற்று என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்தியாவில் இருக்கும் குடியுரிமைகளையும் கடந்து பார்க்கும் பொழுது நட்பு வகை அந்நியர்கள், எதிரி வகை அந்நியர்கள் என 2 வகையினர் இருக்கின்றனர் அப்படிங்கிறாங்க. அது கரெக்டு தான். ஓகேவா? நட்பு வகை அந்நியர்கள்னு சொல்லிட்டு ஒரு டைப் இருக்காங்க, அதே மாதிரி எதிரி வகை அந்நியர்கள்னு சொல்லிட்டு 2வது டைப்பும் இருக்காங்க. ஸோ கூற்று அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது. ஆனால் காரணம் வந்து எதிரி வகைப்பட்ட அந்நியர்கள் அரசுகளின் குடிமக்களுக்கு அரசமைப்பு சட்ட உறுப்பு 22 கீழ் கைதுக்கு எதிராகவும் தடுப்பு காவலுக்கு எதிராகவும் பாதுகாப்பை பெறுகின்றனர் அப்படிங்கிறாங்க. அந்த ஆர்டிக்கல் 22 கீழே இதெல்லாம் இருக்குல்ல, இந்த தடுப்பு காவலுக்கு எதிராகவும் பாதுகாப்பை பெறுகின்றனர். அது வந்து எதிரி அந்நியர்களுக்கு கிடையாது. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எதிரி அந்நியர்களுக்கும் இது பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அப்படிலாம் கிடையாது. ஸோ காரணம் அப்படிங்கிறது தப்பாக இருக்குது, கூற்று தான் கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் அதுக்கு. இங்கிலீஷ்லேயும் பார்த்துருவோம். அசர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, கன்சிடரிங் அப்பார்ட் ஃப்ரம் சிட்டிசன்ஷிப் அமாங் இன் இண்டியா தெர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் ஏலியன்ஸ். 2 டைப்ஸ் ஏலியன்ஸுங்கிறாங்க. ஒன்று வந்து ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ், இன்னொன்று வந்து எனிமி ஏலியன்ஸ் அப்படின்ட்டு. ரீசன் பார்த்தீங்கன்னா, த சிட்டிசன்ஸ் ஆஃப் எனிமி ஏலியன்ஸ் ஆல்சோ என்ஜாய்ஸ் ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் அண்டர் ஆர்டிகல் 22 அப்படிங்கிறாங்க. அது தப்பாக இருக்குது. அதாவது அந்த ஆர்டிகல் 22 கீழே அந்த அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் அப்படிங்கிறது எனிமி ஏலியன்ஸுக்கு பொருந்தாது. எதிரி வகை ஏலியன்ஸுக்கு, அதாவது ஏலியன்ஸ்னால் என்ன சொல்லுவாங்க, அந்நியர்கள், எதிரி வகை அந்நியர்களுக்கு வந்து இதெல்லாம் பொருந்தாது. ஆனால் பொருந்தும் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் தப்பாக இருக்குது. ஆப்ஷன் சி. இதுவுமே வந்து ஒரு பாலிட்டி கொஷின் தான். என்ன கேட்டிருக்காங்கன்னா, கீழ்கண்ட இந்திய அரசமைப்பின் பகுதிகளை அவற்றின் துறைசார் பொருளுடன் பொறுத்துக அப்படிங்கிறாங்க. இது என்னென்னா, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, பகுதி 14. இந்த ரோமன் லெட்டர்ஸ் இருந்தாலும் அதை நம்ம வந்து நார்மலான நம்பராக கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, பகுதி 14 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, பார்ட் 14 அப்படின்ட்டு. இது எதை பற்றி பேசுதுன்னா, மத்திய மற்றும் மாநில பணிகளை பற்றி பேசுது. ஓகேவா? பகுதி 14 அப்படிங்கிறது மத்திய மற்றும் மாநில பணிகள். இந்த பகுதி 14 எந்த ஆர்டிக்கல் வந்து மத்திய மற்றும் மாநில பணிகளை பற்றி பேசுது அப்படின்னா 308. எது 308 அப்படிங்கிறதான் இந்த மத்திய மற்றும் மாநில பணிகளை பற்றின பகுதிகள் பற்றி பேசுது. நெக்ஸ்ட்டு பகுதி 15 அப்படிங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா தேர்தல்கள். ஓகேவா? தேர்தல்கள் பற்றி பேசுகிறது தான் பகுதி 15 அப்படிங்கிறது. அந்த தேர்தல்களில் எந்த ஆர்டிக்கல்லேருந்து எந்த ஆர்டிக்கல் வரைக்கும் வரும்னா 324லேருந்து 329 இந்த ஆர்டிக்கலுக்குள்ளே அந்த தேர்தல்கள் அப்படிங்கிற அந்த இது வரும். நெக்ஸ்ட்டு பகுதி 18 அப்படிங்கிறது எதை பற்றி பேசுதுன்னா நெருக்கடி நிலை அம்சங்கள். எனது நெருக்கடி நிலை அம்சங்கள். இது எந்த ஆர்டிக்கல்லேருந்துனா 352லேருந்து 360 அப்படிங்கிற இந்த ஆர்டிக்கல்ஸ்குள்ளே இந்த நெருக்கடி நிலை அம்சங்கள் பற்றின விஷயங்கள்லாம் இருக்குது. இதே பகுதி 20 அப்படின்னா, பகுதி 20னா எது வரும், அரசமைப்பு சட்ட திருத்தம். அரசமைப்பு சட்ட திருத்தம் தான் பகுதி 20ல் வரும். இது வந்து 368 அப்படிங்கிற அந்த ஆர்டிக்கலுக்கு அடங்கினது தான் இந்த அரசமைப்பு சட்ட திருத்தம் அப்படிங்கிறது பகுதி 20ல். இதான் வந்து ஆப்ஷன் ஏ தான் இது கரெக்டு. 3142. இதில் பார்த்தோம்னா பார்ட் 14 அப்படிங்கிறது என்னது, சர்வீசஸ் அண்டர் த யூனியன் அண்ட் த ஸ்டேட்ஸ். 308லேருந்து 323 ஆர்டிக்கல் வரைக்கும். பார்ட் 15 அப்படிங்கிறது எலெக்ஷன்ஸ் பற்றி பேசுது. 324லேருந்து 329 வரைக்கும். அடுத்தது பார்ட் 18 வந்து இதை பற்றினா எமர்ஜென்சி ப்ரொவிஷன் 352லேருந்து 360 வரைக்கும். பார்ட் 20 அப்படிங்கிறது அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் 368ங்க ஆர்டிக்கல். அந்த ஆர்டிக்கலும் நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய விஷயங்கள். இதுவுமே வந்து பாலிட்டி கொஷின் தான். அப்போ நம்ம வந்து பாலிட்டிக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது என்ன கேட்டிருக்காங்கன்னா, கூட்டுறவு சங்கங்களுக்கு இந்த அரசமைப்பு பிரிவின் கீழ் அரசமைப்பு தகுதி வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. எந்த சரத்துலேருந்து எந்த சரத்து வரைக்கும் இந்த கூட்டுறவு சங்கங்களை பற்றின விஷயங்கள் வருது அப்படின்னா, சரத்து 243 ZHலேருந்து 243 ZT வரைக்கும் இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், அதாவது கூட்டுறவு சங்கங்களுக்கான அந்த பிரிவு வருது இதில். ஓகேவா? 243 ZHலேருந்து 243 ZTலேருந்து டி வரைக்கும். இங்கிலீஷில் பார்த்தா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் கேவ் அ கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் அண்டர் எதுலேருந்து இது வரைக்கும்னா ஆர்டிக்கல் 243 ZHலேருந்து 243 ZT வரைக்கும். இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 144 வந்து மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு திட்டங்கள் கொடுத்துட்டு அது எந்த வருஷம் வந்து உருவாக்குனாங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க.
இதுபடி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு குடிநீர் வழங்கல் திட்டம் அப்படிங்கிறது எப்போ கொடுத்தாங்கன்னா 2019 தான் குடிநீர் வழங்கல் திட்டம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு மகளை காப்பாற்று மகளை படிக்கவை திட்டம் அப்படிங்கிறது எப்போனா 2015. இதான் வந்து பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவுன்னு சொல்லுவாங்களா, இந்த ஆர்டிக்கல் தான், இந்த ஸ்கீம்ஸ் தான். மகளை காப்பாற்று மகளை படிக்கவை திட்டம் எப்போ 2015. தூய்மை இந்தியா திட்டம் அப்படிங்கிறது எப்போனா 2014. இதை தான் வந்து ஸ்வச் பாரத் அபியான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்வச் பாரத் அபியான் சொல்லுவாங்க. தூய்மை இந்தியா திட்டம் 2014. தேசிய சமூக உதவி திட்டம் அப்படிங்கிறது எப்போனா லாஸ்ட்டாக 1995. தேசிய சமூக உதவி திட்டம் இதான் வந்து நேஷ்னல் சோஷியல் அசிஸ்டண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேசிய சமூக உதவி திட்டம் அப்படின்னா 1995. இங்கிலீஷ்லேயே பார்த்துருவோம். ஜல் ஜீவன் மிஷன் அப்படிங்கிறது 2019. பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ் அப்படிங்கிறது 2015. ஜல் ஜீவன் மிஷன் வந்து 2019. இதே பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ் அப்படின்னா 2015. ஸ்வச் பாரத் அபியான் அப்படிங்கிறது 2014. நேஷ்னல் சோஷியல் அசிஸ்டண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னா 1995. இந்த கொஸ்டின் பாருங்கள். இது என்ன கேட்டிருக்காங்கன்னா, பெண்கள் உதவி எண் பற்றிய பின்வரும் கூற்றுகளை காண்க. பின்வருவனவற்றில் எது சரியானதல்ல எது தப்புன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ வந்து கரெக்டானதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஏன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முரண்படுவதால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவு மற்றும் தகவல்களை தேடும் 24 மணி நேர கட்டணமில்லா தொலைத்தொடர்பு சேவையை வழங்குதல் அப்படிங்கிறது கரெக்டு. இந்த பெண்கள் உதவி எண்ணில் இந்த ஏ ஆப்ஷன் வந்து பொருந்தும். பி ஆப்ஷன் பொருத்தமான நிறுவனங்களுக்கு பரிந்துரைப்பதன் மூலம் நெருக்கடி மற்றும் நெருக்கடி அல்லாத தலையீட்டை எளிதாக்குதல் அப்படிங்கிறது கரெக்டு தான். சி வந்து வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கிடைக்கும் பொருத்தமான ஆதரவு சேவைகள், அரசு திட்டங்கள் பற்றிய தகவல்கள் வழங்குதல், இது எல்லாமே வந்து இந்த பெண்கள் உதவி எண் பற்றிய இதில் பொருந்தும். ஆனால் டி மட்டும் பொருந்தாது. டியில் என்ன கொடுத்துருக்காங்க, பொது இடங்களில் மட்டும் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒருங்கிணைந்த ஆதரவு மற்றும் உதவியை வழங்குதல் அப்படிங்கிறாங்க. இது வந்து தப்பாக இருக்குது. ஸோ வந்து இதுக்கு டி தான் ஆப்ஷன். இங்கிலீஷில் பார்ப்போம். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் உமன் ஹெல்ப்லைன். உமன் ஹெல்ப்லைன் பார்த்தோன்னா இன்கரெக்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ப்ரொவைட் டோல் ஃப்ரீ 24 hours டெலிகாம் சர்வீஸ் டு உமன் அஃபெக்டட் பை கான்ஃப்ளிக்ஸ் சீக்கிங் சப்போர்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கரெக்டு. இதே பி வந்து ஃபெசிலிட்டேட் கிரைசிஸ் அண்ட் நான் கிரைசிஸ் இன்டர்வென்ஷன் த்ரூ ரெஃபரல் டு த அப்ராப்ரியேட் ஏஜென்சிஸ் அப்படிங்கிறது கரெக்டு. ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் அபவுட் அப்ராப்ரியேட் சப்போர்ட் சர்வீசஸ் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அவைலபிள் டு த உமன் அஃபெக்டட் பை வயலன்ஸ் அப்படிங்கிறது கரெக்டு. ஆனால் டி மட்டும் தப்பாக இருக்குது. ப்ரொவைட் இன்டகிரேட்டட் சப்போர்ட் அண்ட் அசிஸ்டன்ட் டு உமன் அஃபெக்டட் பை வயலன்ஸ் இன் பப்ளிக் ஸ்பேசஸ் ஒன்லி அப்படிங்கிறாங்க. தப்பு. பப்ளிக் ஸ்பேசஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அங்கே மட்டும் கிடையாது. எங்கெல்லாம் வன்முறை நடக்குதோ அங்கே எல்லா இடத்துலையுமே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது அந்த சஜஷன் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஆனால் வந்து இங்கே பொது இடங்களில் மட்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. தப்பாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பொது விநியோக முறை பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பற்றினா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பொது விநியோக முறையின் நோக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து 1, 3 தான் கரெக்டாக இருக்குது, 2வது தப்பாக இருக்குது. 1 என்னென்னா, இது வருமான நிலையின் அடிப்படையில் அமைந்துள்ளது அப்படிங்கிறாங்க. அது கரெக்டு தான். நம்ம வந்து எவ்வளோ வருமானம் வாங்குகிறோம், நம்ம அதிகமாக வருமானம் வாங்கினா பொது விநியோக முறையில் சிலதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இதே ரொம்ப வருமானம் கம்மியாக வாங்கினோம்னா நமக்கு எல்லா விதமான பெனிஃபிட்ஸுமே நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ வந்து இது வருமான நிலையின் அடிப்படையில் அமைந்துள்ளது அப்படிங்கிறாங்க. இது வந்து கரெக்டு தான். தேர்ட் வந்து இது ஒவ்வொரு மாதமும் மலிவு விலையில் நல்ல தரமான அத்தியாவசிய பொருட்களை கிடைக்க செய்வதன் மூலம் உறுதி செய்கிறது அப்படிங்கிறாங்க. அதுவுமே கரெக்டு தான். ஆனால் செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், இது இராணுவ வீரர்களின் குடும்பங்களை மையமாக கொண்டுள்ளது அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. இராணுவ வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்பெஷலாக அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஸோ செகண்ட் ஒன் தப்பாக இருக்குது. ஆப்ஷன் சி தான். இங்கிலீஷில் பார்ப்போம். What are the objectives of public distribution system அப்படின்னா, it is based on income status. correct. It ensures by making available essential commodities of good quality at affordable prices every month. correct. ஆனால் செகண்ட் ஒன் தப்பாக இருக்குது. ஆப்ஷன் சி. ஓகே, இது என்னென்னா மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நலத்திட்டத்தின் கீழ் 2018 முதல் உயர்த்தப்பட்டுள்ள உதவித்தொகை ரூபாய் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 18,000. ஓகேவா. 2018 முதல் என்ன மகப்பேறு நலத்திட்டத்தில் வந்து எவ்வளோ அதிகரிச்சிட்டாங்க, 18,000 அப்படிங்கிற அந்த ருப்பீஸை வந்து அதிகரிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இங்கிலீஷில் த அமௌண்ட் கிவன் அண்டர் த
டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் ஹாஸ் பின் இன்க்ரீஸ்டு சின்ஸ் 2018 to rupees 18,000. ஓகே, இதுவுமே வந்து ஒரு ஸ்கீம் ரிலேட்டட் எவ்வளோ ஸ்கீம்ஸ் பற்றின கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படிங்கிறது எதை பற்றினதுன்னா அதாவது பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படிங்கிறது எதை பற்றினதுன்னா குறைந்த வருமானங்களை கொண்ட குடும்பங்கள் மற்றும் பொருளாதார ரீதியாக நலிவடைந்த மக்களுக்கு உபயோகிக்கிறது மாதிரி தான் இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படிங்கிறது. இது குறைந்த வருமானங்களை கொண்ட குடும்பங்கள் மற்றும் பொருளாதார ரீதியாக நலிவடைந்த மக்களுக்கு வந்து நலன்கள் வந்து கொண்டு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு உத்தரவாத சட்டம் அப்படிங்கிறது இது வந்து மெஹனரேகா அப்படின்றது ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா கிராமப்புறம் மற்றும் தொலைதூர பகுதிகளை சேர்ந்த பெண்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கிராமப்புறம் மற்றும் தொலைதூர பகுதிகளை சேர்ந்த பெண்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது கரெக்டு. நெக்ஸ்ட்டு பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா இது யாருக்குன்னா வறுமை கோட்டின் கீழ் வாழும் கிராமப்புற குடும்பங்களுக்கு உதவுற விதமாக இதை வந்து கொடுக்குறாங்க. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா அப்படிங்கிறது வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் கிராமப்புற குடும்பங்கள்னு. லாஸ்ட்டாக பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா இது யாருக்குன்னா விவசாயிகள் குறிப்பாக சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு வந்து உதவி பண்ணுறது நோக்கமாக வந்து இது ஆரம்பிச்சிருக்காங்க. பிரதான் மந்திரி ஃபசல் பீமல் யோஜனா அப்படிங்கிறது விவசாயிகள் பற்றினது. ஆப்ஷன் ஏ தான். இங்கிலீஷில் பார்ப்போம். பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படின்னா எதுக்குன்னா லோ இன்கம் ஹவுஸ்ஹோல்ட் அண்டு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ்க்காக. நெக்ஸ்ட் மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அப்படிங்கிறது உமன் ஃப்ரம் ரூரல் அண்ட் ரிமோட் ஏரியாஸ். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்த மெஹனரேகா இந்த மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அப்படிங்கிற இந்த ஆக்டை வந்து எடுத்துகிட்டு இப்போ வேறு ஆக்டை வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா, இந்த ஆக்டை எடுத்துகிட்டு. நெக்ஸ்ட் சி என்னன்னா பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா எதுக்குன்னா ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் லிவிங் பிலோ த பாவர்ட்டி லைன் அப்படிங்கிறது தான் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா அப்படிங்கிறது. லாஸ்ட்டாக பிரதான் மந்திரி ஃபசல் பீமல் யோஜனா அப்படிங்கிறது யாருக்குன்னா ஃபார்மர்ஸ், எஸ்பெஷலி ஸ்மால் அண்டு மார்ஜினல் ஃபார்மர்ஸ்க்காக இது பண்ணுறது தான் இந்த டி ஆப்ஷன். ஆப்ஷன் ஏ தான் அதுக்கு. ஓகே, இந்த கொஷின் பாருங்கள். இது என்னென்னா 3 வார்த்தை கொடுத்துட்டு அது டெஃபினேஷன் கேட்டிருக்காங்க. நான் வந்து நிறையா விஷயத்த சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி நிறையா அந்த மாதிரி வார்த்தை கொடுத்துட்டு அது டெஃபினேஷன் கேட்பாங்களா, அப்போல்லாம் வந்து நான் சொல்லுவேன் தமிழ் மீடியமாக இருந்தாலும் நீங்கள் வந்து இங்கிலீஷ்லேயும் படிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நான் சொல்லியிருப்பேன். இதுக்காக தான் இப்போ இந்த மாதிரி கொடுக்குறாங்க வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து தமிழில் படித்தோம்னா அது வந்து நமக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகாது. ஏன்னா சிடிஐனா சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். ஓகேவா, அதனால தான் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் தமிழ் மீடியமாக இருந்தாலும் இந்த மாதிரி நிறைய இடத்துல எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து தெளிவாக படிச்சுக்கணும். சிடிஐ அப்படின்னா சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது கரெக்டு. ஏபிசி அப்படின்னா அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் பேபி கேர்னு வரணும். ஆனால் இங்கே பேசிக் சில்ட்ரன் நீட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தப்பாக இருக்குது. ஏபிசினா என்ன, அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் பேபி கேர்னு. எம்பிஐ அப்படின்னா மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். 4th ஹெச்டிஐனா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ தான். ஓகே, இந்த 150 பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க. பரம்பரை தொழில்களை பகுதி நேரமாக கற்கும் வகையில் மாற்றி அமைக்கப்பட்ட தொடக்க கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Who introduced the modified scheme of elementary education which provided part-time learning of hereditary occupation அப்படின்னா சி ராஜகோபாலாச்சாரி. ராஜாஜின்னு சொல்லுவாமா, அவர் தான் வந்து இதை அறிமுகப்படுத்தினார். எந்த வருஷம்னு பார்த்திங்கன்னா 1953 1953 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா நிறைய போராட்டங்கள் நடந்துச்சு. நிறைய பேர் எதிர்த்தாங்க, நிறைய கட்சிகள் சேர்ந்தவங்க வந்து எதிர்த்தாங்க. ஏன்னா வந்து குலக்கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இது எப்படின்னு வச்சுக்கோங்களேன், தன்னோட அப்பா இப்போ செருப்பு தைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குலத்தொழிலில் வந்து பையனும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனா அது ரொம்ப இது தானே. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவர் பண்ணதுனால இவரை வந்து நிறைய பேர் எதிர்த்தாங்க. ஸோ அதுதான் வந்து இது. அவர் மட்டும் கொஞ்ச நாளே இவர் ரிசைனும் பண்ணிடுவார். என்ன பண்ணிடுவார், பதவியை விட்டு விலகிடுவார். ஸோ 1953 தான் இது கொண்டு வந்தார் சி ராஜகோபாலாச்சாரி. ஓகே, இது பாருங்கள். இது என்ன கொடுத்துருக்காங்க, சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 1, 4 கரெக்டாக இருக்குது.
1 4 கரெக்டாக இருக்குது, 2 3 தப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஷியாமா பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷன் அப்படிங்கிறது எதுக்குன்னா ஒருங்கிணைந்த கிளஸ்டர் செயல் திட்டங்கள் அப்படிங்கிறாங்க, அது கரெக்டு தான். ஷியாமா பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷன் எதுக்கு? ஒருங்கிணைந்த கிளஸ்டர் செயல் திட்டங்கள், கரெக்டு. 4வது பாருங்கள், தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா, இது வந்து சுய உதவி குழுக்கள் மூலம் வறுமையை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது. ஸோ 4ம் கரெக்டு. ஆனால் செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சான்சத் ஆதர்ஷ் கிராம யோஜனான்னு சொல்லிட்டு வேறு எதுவும் கொடுத்துருக்காங்க. ஆனால் கீழே எழுதிருக்காங்க, செகண்ட் எழுதியிருக்கேன்னா இந்த சான்சத் ஆதர்ஷ் கிராம யோஜனா எதுக்காகனா கிராமப்புற இடங்களை வந்து மேம்படுத்தணும், டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சான்சத் ஆதர்ஷ் கிராம யோஜனான்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது. ஆனால் இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. தேர்டு பாருங்கள், ராஷ்ட்ரிய கிராம் ஸ்வராஜ் அபியான், அது வந்து எதுக்குன்னா இது தப்பாக கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஊராட்சிகளை மேம்படுத்தணும். செகண்ட் ஒன்று வந்து கிராமப்புறங்களை மேம்படுத்தணும், இதே தேர்ட் ஒன்று வந்து ஊராட்சிகளை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் ராஷ்ட்ரிய கிராம் ஸ்வராஜ் அபியான் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ்லேயும் பார்த்துக்கோங்க. ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷன்னா இன்டகிரேட்டட் கிளஸ்டர் ஆக்ஷன் பிளான்ஸ்க்காக. செகண்ட் ஒன்று வந்து சான்சத் ஆதர்ஷ் கிராம் யோஜனா வந்து ரூரல் டெவலப்மெண்ட், கிராமப்புறத்தை வந்து மேம்படுத்தணும்னு சொல்லிட்டு. தேர்ட் ஒன்று வந்து ராஷ்ட்ரிய கிராம் ஸ்வராஜ் அபியான், இது எதுக்கு ஊராட்சிகளை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா வந்து பாவர்ட்டி அலிவியேஷன்ஸ் த்ரூ செல்ஃப் ஹெல்ப் குரூப். இந்த எஸ்ஹெச்ஜி அப்படின்னா என்ன டெஃபினேஷன், என்ன செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஆப்ஷன் டி. ஓகே, வெறும் பால்ட்டியாக வரிசையாக வந்துட்டுருக்கு பாருங்கள். இதனை கேட்டிருக்காங்க, பின்வரோடு தவறாக இணைக்கப்பட்டது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் வந்து தேர்டு மட்டும் தான் தப்பாக இருக்குது, பாக்கி எல்லாமே கரெக்டாக இருக்குது. பாபு ஜக்ஜீவன் ராம் சத்ரவாஸ் திட்டம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பட்டியலின மாணவர்களுக்கான விடுதிகள் கட்டுதல், அவங்களுக்காக வந்து ஹாஸ்டல்ஸ்லாம் வந்து கட்டுறதுக்காக தான் இந்த பாபு ஜக்ஜீவன் ராம் சத்ரவாஸ் திட்டம் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, கரெக்டு தான். அடல் பயோ அபியுதே திட்டம், இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மூத்த குடிமக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துதல், அதாவது சீனியர் சிட்டிசன் சொல்லுவாங்களா, அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுக்காக தான் இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு பிரதம மந்திரி ஜன் விகாஸ் காரியக்கிரம் அப்படிங்கிறது எதுக்குன்னா வேறு எதாவது கொடுத்துருக்காங்க. ஆனால் கரெக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கான் பாருங்கள், சிறுபான்மையினர் இருக்காங்கள அவங்களோட அடிப்படை சமூக பொருளாதார உள்கட்டமைப்பை வந்து மேம்படுத்தணும். சிறுபான்மையரோட அடிப்படை சமூக பொருளாதார உள்கட்டமைப்பை வந்து மேம்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த பிரதம மந்திரி ஜன் விகாஸ் காரியக்கிரம் அப்படிங்கிறது. லாஸ்ட்டாக பிரதம மந்திரி ஜன்ஜதிய விகாஸ் இயக்கம் எதுக்குன்னா பழங்குடியினரின் தொழில் முனைவை மேம்படுத்துதல், பழங்குடியினரோட தொழில் முனைவை மேம்படுத்துதல், அவங்க வந்து நிறைய தொழில் தொடங்கணும், அவங்க வந்து வெளில வரணும், வெளில வந்து நிறைய தொழில்கள் தொடர்ந்து என்டர்பிரனராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிரதம மந்திரி ஜன்ஜதிய விகாஸ் இயக்கம் அப்படிங்கிறத உருவாக்குனது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாபு ஜக்ஜீவன் ராம் சத்ரவாஸ் யோஜனா எதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹாஸ்டல்ஸ் ஃபார் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், கரெக்டு. அடல் வயோ அபியுதே யோஜனா அப்படின்னா இம்ப்ரூவிங் த குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஆஃப் சீனியர் சிட்டிசன்ஸ், கரெக்டு. தேர்ட் ஒன் தப்பு. ஃபோர்த் ஒன் வந்து பிரதான் மந்திரி ஜன்ஜதிய விகாஸ் மிஷன்னா ஸ்ட்ரென்தனிங் ட்ரைபல் என்டர்பிரனர்ஷிப் வந்து கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதனை கேட்டிருக்காங்க, இந்தியாவின் காலநிலை நடவடிக்கைகளின் கூறுகள் யாவைன்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா 1 2 4 தான் கரெக்டு, தேர்டு வந்து அதோட கூறுகள் கிடையாது. அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், 2070க்குள் நிகர பூஜ்ஜிய உமிழ்வு அப்படிங்கிறாங்க, கரெக்டு தான். நிகர பூஜ்ஜிய உமிழ்வுனா என்ன, நம்ம அட்மாஸ்பியரில் நம்ம வந்து வளிமண்டலத்தில் அந்த கெட்ட வாயு நல்ல வாயு அப்படின்லாம் சொல்லி பிரித்து சொல்லுவாங்கள்ல, அதில் வந்து அந்த கெட்ட வாயுக்களை வந்து நீக்கிட்டு நல்ல வாயுக்களை வந்து உற்பத்தி பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த 2070க்குள்ளே நிகர பூஜ்ஜிய உமிழ்வு அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. இந்த கூறுகளில் ஒரு இதாக இருக்குது, கரெக்டு. செகண்ட் பாருங்கள், புதை படிவமற்ற ஆற்றல் திறன் மற்றும் அதாவது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் பங்கை அதிகரித்தல், புதுப்பிக்கக்கூடிய எரிசக்தியோட பங்கை வந்து என்ன பண்ணணும், அதிகரிக்கணும் அப்படிங்கிறதும் இதோட ஒரு கூறுகளாக இருந்துச்சு, கரெக்டு தான். தேர்டு ஒன் மரங்களை நடுதல் மற்றும் காட்டழிப்பை நிறுத்துதல் அப்படிங்கிறது இதோட ஒரு நோக்கம் கிடையாது. ஃபோர்த் ஒன் வந்து கரிம தீவிரம் மற்றும் கரிம உமிழ்வை குறைத்தல் அப்படிங்கிறது கரெக்டு தான். அதாவது நிகர பூஜ்ஜிய உமிழ்வு அப்புறம் கரிம உமிழ்வு இது ரெண்டுமே வந்து இதுக்குள்ளது தான். ஸோ தேர்டு மட்டும் கிடையாது, ஃபஸ்ட்டு செகண்டு ஃபோர்த்து வந்து இதுக்குள்ள கூறுகள் தான். ஆப்ஷன் டி.
இங்கிலீஷில் பார்த்தா ஃபைண்ட் த எலமெண்ட்ஸ் ஆஃப் த இந்தியன் கிளைமேட் ஆக்ஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நெட் ஜீரோ எமிஷன் பை 2070 கரெக்டு, இன்க்ரீஸ் நான் ஃபாசில் எனர்ஜி கெப்பாசிட்டி அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி ஷேர் கரெக்டு, ரெடியூஸ் கார்பன் இன்டென்சிட்டி அண்ட் கார்பன் எமிஷன் அப்படிங்கிறது கரெக்டு, ஆப்ஷன் டி. ஓகே, இதை பாருங்கள். இது வந்து கூற்று காரணம் டைப்பில் கேட்டிருக்காங்க. கூற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஜல் சக்தி அமைச்சகத்தால் நியமிக்கப்பட்ட உலக சுகாதார அமைப்பின் சமீபத்திய ஆய்வில் ஜல் ஜீவன் மிஷன் வயிற்றுப்போக்கு நோய்களால் ஏற்படும் 4 லட்சம் இறப்புகளை தடுப்பதில் வெற்றி பெறும் என்றும் சுமார் 14 மில்லியன் டாலர்ஸ் மிச்சப்படுத்தும் என்றும் வலியுறுத்தப்பட்டது அப்படிங்கிறாங்க. கூற்று கரெக்டு தான். ஓகேவா, இந்த மிஷன் இருக்குல்ல, இந்த ஸ்கீம் திட்டத்தின் மூலியமாக 4 லட்சம் இறப்புகளை வந்து தடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தடுத்துருச்சுன்னு சொல்லலாம், இனிமேல் தடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கூற்று கரெக்டு தான். காரணம் வந்து 2024ஆம் ஆண்டுக்குள் கிராமப்புற இந்தியாவில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் தனிப்பட்ட குடிநீர் குழாய் இணைப்புகள் மூலம் பாதுகாப்பான மற்றும் போதுமான குடிநீரை வழங்க குடிநீர் மற்றும் சுகாதாரத்துறையால் திட்டமிடப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. காரணமும் கரெக்டு தான். கூற்று கரெக்டாக இருக்குது, காரணம் கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி காரணம் அப்படிங்கிறது கூற்றுக்கான சரியான விளக்கமாகவும் இருக்குது. இதில் அசர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, a recent study by the World Health Organization commissioned by the Jal Shakti Ministry reported that Jal Jeevan Mission would succeed in averting close to 4 lakh deaths from diarrheal disease, saving approximately $14 million அப்படிங்கிறாங்க. கரெக்டு. Reason, it is envisioned by the Department of Drinking Water and Sanitation to provide safe and adequate drinking water through individual household tap connections by 2024 to all households in rural India அப்படிங்கிறது கரெக்டு, ஆப்ஷன் பி. இது வந்து ஸ்கீம்ஸ் தான், எதுவுமே ஸ்கீம்ஸ் கொடுத்து தமிழ்நாட்டு ஸ்கீம்ஸ் கொடுத்து அதை பற்றின விஷயங்கள். ஃபஸ்ட்டு என்னென்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இது யாருக்கு, பெண் குடும்ப தலைவி யாரெலாம் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் இந்த திட்டம் பொருந்துங்கிறாங்க. தமிழ் புதல்வன் திட்டம் அப்படிங்கிறது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு, மாணவிக்கு கிடையாது, மாணவர்களுக்காக. விடியல் பயணம் அப்படிங்கிறது பெண்களுக்கான இலவச பேருந்து பயணம்ங்கிறது கரெக்டு. புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படித்த பெண் கல்லூரி மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது, ஆப்ஷன் ஏ. இங்கிலீஷில் பார்த்தா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், உமன் ஹெட் இன் அ ஃபேமிலி கரெக்டு. தமிழ் புதல்வன் அப்படின்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஒன் ஸ்டடிங் இன் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் கரெக்டு. அதே வந்து விடியல் பயணம் அப்படின்னா உமன் டு ட்ராவல் இன் கவர்மெண்ட் பஸ் அட் ஃப்ரீ காஸ்ட், அதுவுமே கரெக்டு. அதே மாதிரி புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது எதுக்குன்னா உமன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஸ்டடி இன் கவர்மெண்ட் ஸ்கூல் டில் 12th ஸ்டாண்டர்ட், 12ஆம் வகுப்பு வரை வந்து படிச்சிருப்பாங்கள்ல ஒரே இதில், அவங்களுக்கான அந்த புதுமை பெண் திட்டம் கேர்ள்ஸுக்கு. அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சுருந்துருக்கணும், சின்ன வயசுலேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கணும், அவங்களுக்கு தான் அந்த திட்டம் பொருந்தும். ஓகே, இந்த கொஷின் பாருங்கள். இது என்ன கேட்டிருக்காங்கன்னா தமிழ்நாடு அரசு தனது 2025லேருந்து 26 பட்ஜெட்டில் வந்து இந்த ரூபாய் சின்னத்தை கைவிட்டு அதற்கு பதிலாக தமிழ் எழுத்தான ரூ மாற்றியுள்ளது அப்படிங்கிறாங்க. அது கரெக்டு தான். ஓகேவா, அதே மாதிரி காரணம் பாருங்கள், அனைவருக்கும் பயனளிக்கும் வகையில் தமிழ்நாட்டின் பரவலான வளர்ச்சியை இது உறுதி செய்தல் அப்படிங்கிறாங்க. இதுவுமே கரெக்டு தான். ஆனால் வந்து இது வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான கொஷின் தான். ஏன்னா ரூபாயோட சிம்பிளை மாற்றினா எப்படி எல்லாரோட வளர்ச்சி வந்து உறுதி செய்ய முடியும்? அது வந்து வெறும் ரூபாய் சிம்பிள் தானே மாற்றுறாங்க, இதில் வந்து பெரிய வளர்ச்சி எப்படி நம்ம அடையும்னு சொல்ல முடியும்? ஆனால் வந்து இங்கே கரெக்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க. கூற்றும் கரெக்டு, காரணமும் கரெக்டு. அதேமாதிரி காரணம் அப்படிங்கிறது கூற்றுக்கான சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதில் வந்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க இது என்னன்ட்டு. அதே மாதிரி இது கரண்ட் அஃபேர்ஸ், போன வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ்னால அதை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ரூபாய் சிம்பிளை பற்றின கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். அதாவது ரூபாய் சிம்பிள், தமிழ் ரூபாய் சிம்பிளில் நார்மலாக ருப்பிக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ரூபாய் சிம்பிள் வந்து எப்போ யார் உருவாக்குனானா உதயகுமார் அப்படிங்கிறவர் தான் உருவாக்குனார். இவர் யாருன்னா ஐஐடி பாம்பேவை சேர்ந்த ஒரு போஸ்ட் கிராஜுவேட், அதாவது பிஜி படிச்சுட்டு இருந்த ஒரு மாணவர் தான் உதயகுமார் அப்படிங்கிறவர். எப்போ இந்த சிம்பிள் உருவாக்குனார்? ஜூலை 15, 2010 உருவாக்கியிருக்காரு. எப்போ? ஜூலை 15, 2010 தான் இந்த சிம்பிள் அப்படிங்கிறத உருவாக்குனார். ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட்டு இதுவுமே வந்து ஒரு சென்சஸ் சம்மந்தப்பட்டது. இது என்னன்னா ஆண் பெண் விகிதம் அதிகம் உள்ள மாவட்டம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீலகிரி. ஓகேவா? ஆண் பெண் விகிதம் அப்படிங்கிறது அதிகம் உள்ள மாவட்டம் எதுவா? நீலகிரியில் தான் அந்த ஆண் பெண் விகிதம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆண் பெண் விகிதம் குறைவாக உள்ள மாவட்டம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தேனி. தேனியில் தான் ஆண் பெண் அப்படிங்கிற அந்த விகிதம் வந்து குறைவாக உள்ள மாவட்டம். இதே அதிக குழந்தை பிறப்பு விகிதம் உள்ள மாவட்டம் எது அப்படின்னா நீலகிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து கரெக்டு தான். அதே மாதிரி குறைந்த குழந்தை பிறப்பு விகிதம் உள்ள மாவட்டம் எதுனா கடலூர் அப்படிங்கிறாங்க. குறைந்த குழந்தை பிறப்பு விகிதம் உள்ள மாவட்டம் எதுவும் கடலூர் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்ட்ரிக்ஸ் வித் ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ அப்படின்னா நீல்கிரிஸ். இதே டிஸ்ட்ரிக்ட் வித் லோவஸ்ட் செக்ஸ் ரேஷியோ அப்படின்னா தேனி வரும். இதே டிஸ்ட்ரிக்ஸ் வித் ஹையஸ்ட் சைல்டு செக்ஸ் ரேஷியோ அப்படின்னா நீல்கிரிஸ் வரும். டிஸ்ட்ரிக்ட் வித் லோவஸ்ட் சைல்டு செக்ஸ் ரேஷியோ அப்படின்னா கடலூர் வரும். ஸோ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் இந்த கொஷின் பாருங்கள். இதுவுமே வந்து ஒரு இதுதான். தமிழக முதலமைச்சரின் சூரிய ஒளியில் இயங்கும் பசுமை வீடு திட்டம் தொடங்கப்பட்டது. எங்கள் கிராமப்புற ஏழை மக்களுக்காக இது தொடங்கப்பட்டுச்சு. தமிழக முதலமைச்சரின் சூரிய ஒளியில் இயங்கும் பசுமை வீடு திட்டம் தொடங்கப்பட்டது யாருக்காகனா கிராமப்புற ஏழை மக்களுக்காக. தமிழ்நாடு Chief Minister Solar Powered Greenhouse Scheme was launched for the benefit of the poor in rural areas. எந்த வருஷம் உருவாக்குனாங்கன்னா 2011 2012 அந்த காலகட்டத்தில். நெக்ஸ்ட் இது என்னென்னா புவி வெப்பமடைவதால் கீழ்கண்ட துறைகள் டேஷ் மோசமாக பாதிக்கப்படுகிறது அப்படின்னா எதனால் பாதிக்கப்படுகிறது? எதெல்லாம் பாதிக்கப்படுகிறது? புவி வெப்பமடைஞ்சுன்னா விவசாயம் பாதிக்கப்படும், தோட்டக்கலை பாதிக்கப்படும், அதே மாதிரி சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படும். புவி வெப்பமடைந்தால் எதெல்லாம் பாதிக்கப்படும்னா விவசாயமும் பாதிக்கப்படும், தோட்டக்கலையும் பாதிக்கப்படும், சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படும். டியூ டு குளோபல் வார்மிங் த ஃபாலோவிங் டேஷ் ஆர் பேட்லி அஃபெக்டட் அப்படின்னா அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர் அண்ட் என்விரான்மெண்ட். நெக்ஸ்ட்டு இதை பாருங்கள். குழந்தை வளர்ச்சி குறியீடு பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை அப்படிங்கிறாங்க. குழந்தை வளர்ச்சி குறியீடு என்னன்னு சொல்லி குறிக்கிறாங்கன்னா CDI அப்படின்னு சொல்கிறாங்க, சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ன்ட்டு. இதில் வந்து 3மே கரெக்டாக இருக்குது. குழந்தைகளை காப்போம் பிரச்சாரத்தால் CDI உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. இது கரெக்டு தான். அந்த பிரச்சாரம் பேர் என்னென்னா குழந்தைகளை காப்போம். செகண்ட் வந்து CDIயை அளவிடுவதற்கு வழக்கமாக பயன்படுத்தப்படும் 3 குறிகாட்டிகள் சுகாதாரம், ஊட்டச்சத்து மற்றும் கல்வி ஆகும் அப்படிங்கிறாங்க. இது கரெக்டு தான். CDIயை அளவிடுவதற்கு எதெல்லாம் வந்து வழக்கமாக பயன்படுத்தப்படுது? அதாவது சுகாதாரம், ஊட்டச்சத்து, அதே மாதிரி கல்வி. இது 3த்தையும் வந்து பேஸ் பண்ணி தான் அந்த CDI அப்படிங்கிறத அளவிடுறாங்க. லாஸ்ட்டாக HDI கணக்கிடப்படும் அதே வழியில் தான் CDIயும் கணக்கிடப்படுகிறதுங்கிறாங்க. அதுவுமே கரெக்டு தான். எப்படி வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து கணக்கிடுறாங்களோ அதே மாதிரி தான் சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸுமே வந்து கணக்கிடுறாங்க அப்படிங்கிறாங்க. அதுவுமே கரெக்டு தான். ஆப்ஷன் D தான் இதுக்கு ஆன்சர். இங்கிலீஷில் பார்த்தோம்னா விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு 3மே கரெக்டு. CDI வாஸ் டெவலப்டு பை த சேவ் த சில்ட்ரன் கேம்பெயின்கிறது கரெக்டு. ஹெல்த், நியூட்ரிஷன் அண்ட் எஜுகேஷன் ஆர் த 3 indicators conventionally used for measuring CDI கரெக்டு. CDI is calculated in the same way as that of HDI அப்படிங்கிறது கரெக்டு. ஆப்ஷன் D. நெக்ஸ்ட்டு இதோட கண்டினியூஷன் பார்ப்போம் அடுத்த வீடியோவில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.